ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிவைன் லைட் டாரோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாற்றமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா நம்ம சேனலில் அந்தந்த நாளுக்குரிய பலன் தினமும் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போன வாரத்தில் இருந்து இந்த வாரத்துக்குள்ள மொத்தமாக 3 முறை மாற்றத்துக்கான கார்டு நமக்கு வந்திருக்கு. திரும்ப திரும்ப அந்த கார்டு வர்றதுக்கான காரணம் ஏதோ ஒரு விஷயத்த நாம கவனிக்காம இருக்கோம். யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. நம்ம வாழ்க்கையில நாம மாத்திக்க வேண்டிய முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நாம தான் மாத்திக்காம இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ. யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்க, நாம எதை மாத்திக்கணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ண வேண்டாம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாம கூட போகலாம். அப்படி பொருத்தம் இல்லாத தகவல்களை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கான விஷயம்னா அது உங்க மனசுக்கு உடனடியா தோணும், இது நமக்கான விஷயம்னு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மிச்ச விஷயங்களை அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமா இல்லைன்னா கூட நீங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸை பாருங்க. அதுல இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஏதாவது இருக்கலாம். அதனால அதையும் செக் பண்ணி பாருங்க. நேத்து கூட நம்ம சேனல்ல காலி கார்டு ரீடிங் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேல் ஐகார்ட்லையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த மாற்றம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீப் பிரெத் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு சொல்லி கேளுங்க. நீங்க வாழ்க்கையில ஏதோ முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. ஆனா அந்த முடிவை எடுக்காம அந்த முடிவை மற்றவங்க கையில நீங்க விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், உங்க முடிவை நீங்களே எடுங்க, மற்றவங்க கிட்ட முடிவை எடுக்க சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்கள நிறைய பேர் ரொம்ப ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம், யூனிவர்ஸ் உங்களுடைய கஷ்டங்களுக்கான சொல்யூஷனை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. உங்கள் மனசில் நிறைய அழுத்தம் இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க, எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கார்டு மூலமாக யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. வாவ், சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் சேரும், தேவதைகளோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜை இந்த கார்டு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி, இப்போ நாம டாரோ கார்டில் எந்த ஒரு மாற்றத்தை நாம இன்னும் கவனிக்காம இருக்கோம், எந்த ஒரு முடிவை நாம எடுக்கணும்னு சொல்லி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றத்துக்கு நாம தயாரா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத இந்த கார்டு மூலமா இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா அந்த மாற்றம் என்னங்கிறத இப்போ நாம பார்க்கலாம்.
ஓகே. இந்த மாற்றம் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட மாற்றத்தை தாங்க யூனிவர்ஸ் நமக்கு சொல்றாங்க. அநேகமா உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியில யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் பர்சனை நீங்க ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு. மேபி அந்த தேர்ட் பர்சன் கிட்ட உங்க முடிவுகளை கொடுத்து நீங்க எடுக்க சொல்லி சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. அதே சமயம் உங்க மனசுக்குள்ளேயுமே எக்கச்சக்கமா குழப்பத்தோட தான் இருக்கீங்க. அதனால தான் தேர்ட் பர்சனை நம்பி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டு மூலமாகவும் யூனிவர்ஸ் இந்த விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கங்க. அவங்கள நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. அந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கெட்டதை தான் நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. அவங்க டாக்ஸிக்கான பர்சன்னு சொல்லி உங்களுக்கு யூனிவர்ஸ் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய சிக்னல்ஸை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை கவனிக்காம நீங்க தான் அந்த பர்சனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய பிளான் பண்றீங்க. அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்றீங்க. ஆனா இந்த டாக்ஸிக்கான பர்சன் தான் அந்த பிளான் எதையும் உங்களை செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இப்ப நான் சொன்ன விஷயங்களை உணர்ந்திருக்கீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பர்சன் உங்களை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு டாக்ஸிக்கான பர்சன்கிறத தெரியாமையே நீங்கள் அவங்கள நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுங்கிறதையே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அது தெரியாமையே இன்னமும் நீங்கள் அந்த பர்சனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. வாவ், சூப்பரான கார்டுங்க. இந்த டாக்ஸிக்கான பர்சனை உங்கள் லைஃப்ல இருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்கள நம்பாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அதை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட்டான ரீடிங் தான். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த பர்சன் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணீங்களா இல்லையாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கட், கிளியர், கிளென்ஸ்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக்கான பர்சனை உங்கள் லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இந்த வீடியோவோட பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.